அபிராமி முதியோர் ஆதரவற்றோர் அரவணைப்பகம் என்ற ஒரு பெயரை சூட்டப்படுறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேற்பட்ட காலமாக இந்த உதவியை செய்துட்டு வரோம். அவர்கள் இருக்கின்ற நிதியை வைத்து இவ்வளவு உதவி செய்திருக்கு. இதுக்கு மேல நாங்கள் பாராட்டுறோம். சரி, அதனால அனைவருக்கும் நேர வணக்கம். உண்மையில இந்த உதவி திட்டமானது காரியாலயத்தில் செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு இந்த உதவி திட்ட ஒரு அமைப்பு நிறுவனத்திற்கு ஒரு பேர் கூட்டணும், அதுக்கு ஒரு காப்பாளரிருந்து வழி நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த உதவி செய்யணும் ஒரு மனப்பக்குவத்தோடு அவர்களுடைய வயது குறைந்தாலும் ஆனால் பெரிய உதவியை செய்யணும் ஒரு மனப்பக்குவத்தோடு முன் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேற்பட்ட காலமாக இந்த உதவியை செய்துட்டு வரோம். அது அவர்கள் வந்து அந்த காப்பாளர் என்ற நோக்கத்தோடு தேவை அவர்கள்லாம் முன்னெடுத்து வழிநடத்தி இது தொடர்ந்தும் அப்படியே இல்லாமல் ஒரு வளர்ச்சியை காண வேண்டும் நோக்கத்தோடு ஒரு பேர் வந்து கூறப்படுறது. இது என்ன நிறுவனம்? அப்ப அந்த அடிப்படையில் இதுக்கு பெயர் சூட்டப்பட்டது எப்படி என்றால் அபிராமி முதியோர் ஆதரவற்றோர் அரவணைப்பகம் என்ற ஒரு பெயரை சூட்டப்படுறது. அப்ப அதுக்குள்ள வந்து தொடர்ச்சியான பயணத்துல உதவியல் நோக்கங்கள் தொடர்ந்து இருக்கத்தான் போகும். இந்த உதவி திட்டங்களை உண்மையில இன்றைய நிலைமையில சுதாகர் தேவை செய்வர்கள்லாம் இந்த உதவி திட்டத்தை இன்றைக்கு இந்த மக்களுக்கு வழங்கத்தான் வேணும் ஒரு பெரிய மனசோட இந்த உதவி திட்டம் இன்றைக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டது. மேலும் மேலும் இந்த உதவியில் செய்வதற்காக பல பேரோட கதைத்து கொண்டு இருக்கின்றனர். பல பேருடைய உதவியை பெறுகிறதுக்கு கதைத்து கொண்டே இருக்கிறார். அவர்களும் உடன்பட்டு இருக்கிறாங்க, நாங்கள் உங்களை உதவி செய்ய முன்வாரம், நீங்க ஒரு நல்லொரு அதாவது உங்களோட பயணத்தை தொடர்ந்து சீரான முறையில் செய்து காட்டுங்கோ, உங்களுக்கு நாங்களும் கை கொடுக்கிறோம் என்ற ஒரு பக்கத்தை முன் வந்திருக்கணும். அப்ப இந்த வளர்ச்சி என்னென்றால் ஆதரவற்றோர் முதியோர் பிள்ளைகளுக்கும் சமைத்து சாப்பிட முடியாதுக்கும் இந்திய நிலை காப்பாளராக இருக்கின்ற சுதாகர் தேவை செய்வதாக ஒழுங்குபடுத்தப்படுது. இது கிழமையில என்னென்ன நாளைக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்க வேணும், என்ன பொது கொடுக்க வேணும் என்ற திட்டம் எல்லாம் வகுத்து வச்சிருக்கின்றனர். அது மக்கள் கொடுக்குற ஒத்துழைப்போடு தான் அந்த வேலை திட்டம் நகரும். அதுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக உண்மையில இந்த காப்பாளர் அவர்கள் வந்து வீடு வீடாக சென்று இந்த உதவி திட்டத்தை நீங்கள் உங்களோட பதிவு யாரும் அவர் பார்த்தது இல்லை. இது உங்களை தெரியாது அப்படி ஒரு பக்கமும் இல்லை. இது கிராம சேவையாளர் ஊடாக அவர் ஊருக்குள்ள இருந்து கண்டிப்பா இவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற உதவி கண்டிப்பா கொடுக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலோட தெரிவு செய்யப்பட்ட பெயர் அடிப்படையில் தான் வழங்கப்படுது. அதுக்கு தவறுபட்ட ஆட்கள் இருந்தால் தொடர்ந்து வரும் காலத்தில் அவர்களுக்கு வழங்குறதுக்கு திருமதி சுதாகர் சிறுசிரியர்கள் அழகாக காப்பாளர்கள் முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை எல்லார மனசில் இருந்தால் சரி. ஆனால் உங்களோட ஒத்துழைப்புகள் எல்லாம் நல்ல இதாக தேவை. மறு இதை பற்றி விஷயங்கள் நீங்கள் வெளியில் உங்களோட கைப்புள்ள அமைப்பு இதுக்கு உதவி செய்யறது நீங்கள் உங்களுக்கு பெரியவங்களா இப்போ சிறுதொழில் பெரியவர்கள் மாதிரி சிறிய தொகையோட இந்த உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தால் முன் வந்து இது இணைந்து செய்யக்கூடிய பக்கம் இருக்கும். இதுக்குரிய போட் ஒன்று போட்டு அதை மிக விரைவில் ஓபன் பண்ணக்கூடிய ஒரு காலம் நெருங்கி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி அந்த சேவையில் திட்டம் நடக்கும். அதுக்குரிய முன்னெடுப்பாக இந்த காப்பாளர் உண்மையில இரவு பகல் இல்லாமல் நேரம் பார்க்காமல் இதே நான் அறிந்த வகையில் இதே சிந்தனையோட யாருக்கு உதவி செய்யலாம், யாருக்கு சாப்பாடு நல்ல வகையில் கொடுக்கலாம், சிறுவர்களாக கொடுக்கலான்னு எனக்கு கிடைக்கின்ற நிதி அவர்கள் இருக்கின்ற நிதியை வைத்து இவ்வளவு உதவி செய்திருக்கு. இதுக்கு உண்மையில நாங்கள் பாராட்டுறோம். சரி, அதனால இன்றைய உதவி திட்டங்களை நீங்கள் சந்தோஷத்தோட பெற்றுக்கொண்டு நாங்கள் பாராட்டி Nine
கவிதா சரஸ்வதியா? சரஸ்வதி. அம்மா என்ன பேர்? கவிதன் சரஸ்வதி. அது ஓகே. நீ அம்மா அக்கா கமலை. நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ஜெயந்தன் மார்க் பண்ணுங்க. லைன் படி கூப்பிட்டாங்க. பேரின் படி கூப்பிட்டு கொண்டு போனீங்களா? சும்மா கூப்பிட்டுருக்காங்க. ஆறுமுகம் ரமேஷ். ஆறுமுகம் ரமேஷ் குமார். அபிராமி முதியோர் ஆதரவற்றோர் அரவணைப்பகம் என்ற இந்த நிறுவனம் வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி ஆதரவு தாங்கோ. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க, மேலும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு. இதில் வந்து காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மேலும் அடுத்த உதவி திட்டத்தினூடாக நாங்கள் உங்களை சந்திப்போம். நன்றி.